ஆர்டிஆர் தானா? வர மாதிரி ஃப்ளைவே கொடு ப்ரோ. அது போல ஸோ ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் கிங் ரைடர் சதீஷ். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐயோ, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ யார் யார் போகிறோம், எத்தனை பைக் வருது, நாங்கள் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா, என் பேர் தான் கிங் ரைடர் சதீஷ். நம்ம சேனல் ட்ராவல் ரிலேட்டடான அப்புறம் பைக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிக்கினே இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் போய்ட்டு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 5:40 நான் வண்டலூரில் இருக்கணும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:40 ஆகிடுச்சு. நான் இப்போ தான் கிளம்புனேன். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 99 காஃபி டேக் தான் போகிறோம். சண்டே அங்கே நிறைய சூப்பர் பைக்லாம் வரும். அப்படியே பசங்களோட ஜாலியாக சில் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் ஃப்ரெண்ட்லி ட்ராக் ஒன்று ஓட்டலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அப்படியே போயிட்டு யார் யார் வராங்கன்னு தெரியல. மொத்தம் 4 பேர் வரதா சொல்லியிருந்தார். நான் ஒருத்தர், அவர் ஒருத்தர், நம்ம தனுஷ் ப்ரோ ஒருத்தர், அப்புறம் சேட்டா ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும், அவர் யாருன்னு தெரியல. நாங்கள் போயிட்டு யார் யார் வரோம், யார் யார் போகிறோம், எத்தனை பைக் வருது, நாங்கள் போயிட்டு என்ன பண்ண போகிறோன்றது நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன். போலீஸ் காலங்காத்தால் இது பைக் எடுத்துகிட்டு ரைடு போகிறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? சரி, ஓகே, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் தான் லேட்டாக ஆகிடுச்சு நினச்சி வேக வேகமாக வந்தேன். அப்புறம் பார்த்தா நீங்கள் தான் லேட்டு. இல்லை ப்ரோ, மாட்டல ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓ, அப்படியே ஊருக்கு போகிறேன் ப்ரோ. இல்லை செகண்ட் லாகு. சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிருப்பா? ஏ, என்ன வண்டி அது? நம்ம பார்த்தோம்டா லாஸ்ட் டைம் போகும்போது. ஆமாம், ஐஸ்வர்யா ஸ்லோவாக வந்தாங்க. நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர போகிறாங்க. ஆர்டிஆர் தானா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டுங்க ப்ரோ. ஏன்னா அங்கே போய்ட்டு நான் என்ன சொல்கிறேன். நம்ம சேட்டா பின்னாடி வர்றாரு, தனுஷ் முன்னாடி போகிறாரு. சேட்டா ஓவர்டேக் பண்ணிட்டாரு. எனக்கு இந்த மாதிரிலாம் போகணுன்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஆனால் இது இப்போ தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களோட தான் ஜாலியாக ரைடு உலகம் பண்ண போகிறோம். நான் இந்த வீடியோவை கட் பண்ணவே போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஃபுல் ஃபுட்டேஜும் கவர் பண்ணிவிட்டு எடிட்டிங்கில் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுனால எனக்கு அதே புதுசாக ஃபீல் ஆகுது. ஏதோ க்ளவுஸ் நான் இது வரைக்கும் போட்டு ஓட்டினதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு. நம்ம இன்னும் ரைடிங் கியர்ஸும் வாங்கலை, க்ளவுஸும் வாங்கலை. க்ளவுஸ் என் ஃப்ரெண்டு வருது, ரூமில் எடுத்து போட்டு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ரைடிங் கேஸ் வாங்கணும், அது ஃபஸ்ட்டு க்ளவுஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் ரைடிங் கேஸ் வாங்கணும். போகிறாங்க இதோ தான் போகிறாங்க சூப்பர் பைக்கு. இப்போ பாருங்க ஆர்லி டேவிட்சன். நான் சொல்ல பொண்ணா அது? சவுண்டு பாருங்க, ஆர்லி டேவிட்சன் சவுண்டு. அதோட நம்ம 390 சவுண்டு பாருங்க, பேரல் எக்ஸாஸ்ட்ல பயங்கரமாக இருக்கு.
அந்த போர்டு இருக்கிற இடத்துல நின்றுருக்காராம்மா. இதுக்கு முன்னாடி அந்த ஆர்லி டேவிட்சன் கேங் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு லேடி ஒருத்தர் போனாங்க. பயங்கரமாக இருந்தாங்க. அந்த ஹெல்மெட்டில் வந்து அந்த அந்த சடம் மாதிரி ஒன்று வச்சு அது சூப்பராக இருந்தது அந்த ஹெல்மெட் பார்க்கவே. எங்கே இருக்காருன்னு தெரியலையே. அது இருக்காரு. 390 தான் வரும் Gen 3. இது சேட்டா ப்ரோ அங்கிள் நம்ம டீம் இவர் கோகுல் இவர் பேரு டோரா. பேரு கொள்ளற. ஐயோ சதீஷ்யா என் பேரு. என் பைக் பேர் தான் டோரா. உங்க பேர் தான் என்ன டிவி கலர் போட்டிருக்கீங்க? டிவி போட்டிருக்கீங்க. கலர் பார்த்தா என்ன சவுண்ட் கம்மி. அதான் நானே நினச்சேன்னா சவுண்ட் கம்மியாக இருக்குதுன்னு. டிவி கலர் போட்டோ ஒரு லாஸ்ட் வீக் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கு. யூஎல்எக்ஸ் மட்டும் வாங்கி போடணும். பட்ஜெட் இல்லை. பரவாயில்ல. கிளைமேட் நல்லா இருக்குண்ணா. ஆமாம். நேற்றுலாம் மழை. நேற்று மழை பெய்யணும் சேட்டா. தான் தூங்கினேன். ஆமாம். காலைல வரலாம் சர்ப்ரைசிங்காக ஒன்றும் பெய்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இப்போ நான் இப்போ இதெல்லாம் அந்த பைக்கில் இப்போ அவனுக்கு தான் வாங்குறானுங்க. R15 ஸ்ட்ரைட்டாக வீட்டில் வந்து நான் கழுத்து அறுத்து பண்ணி வண்டி வாங்கி தரலன்றாங்க. சேட்டா பாரான்லாம் இதெல்லாம் போட்டிருக்கீங்க ப்ரொடெக்டர்ஸ். ஆமாடா. ஒன் டே ஆச்சு. இதுதான் சரி. அப்படியே போகலாமா? கிளம்பலாம். ப்ரோ இது எவ்வளோ வாங்கினேன்? 200. அவ்வளோதானே? என்ன 600 நீங்கள் வாங்குங்க? 600 விற்கிற கடைங்களாம் எனக்கு தெரியும். ஆக்சுவல் ரேட்டே புதுப்பேட்டை 150 ரூபா தான். இது அங்கேருந்து அங்கே போனோம்டா. அது ஏன் நீங்க தான் போனோம். 600 கொடுத்து வாங்கணும். அதனால தான் போகல. அதான் நீ யோசிக்கிறாங்க. 600 கொடுத்து வாங்கிடுவேன். நல்லா தெரியுது எனக்கு. ஸோ ப்ரோஸ் கிளம்பலாம். ரோடு கொஞ்சம் கோளாறான ரோடு சேட்டா. கொஞ்சம் கோளாறான ரோடு. ஏன்னா இதை தாண்டக்கப்புறம் தான் டேஞ்சரஸான ரோடு. கொஞ்சம் ஒரு மாதிரி 2 வேல இது இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். கொஞ்சம் ரோடும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வாங்க. சரியா? சப்போஸ் ஸ்லோ பண்ணுறீங்கன்னா கால் காட்டுங்க. ஓகே. பள்ளம் இருக்குனாலும் காலை காட்டிடுங்க. ஓகே. சப்போஸ் உங்களால் கை யூஸ் பண்ண முடியாது, கை யூஸ் பண்ணிட்டு ஸ்லோ பண்ண சொல்லுங்கள் பின்னாடி. சரியா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு 20 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ் மினிமம். கோகுலுக்கு தெரியும். அவர் டுகாட்டி ரைடர். டுகாட்டிலாம் போகிற ஒரு ரைடு. நம்மளை பச்சாஸ். இவர் நம்ம கோகுல் ப்ரோ, அது நம்ம சேட்டா, தனுஷ் ப்ரோ அண்ட் நான். நாங்கள் 4 பேர் தான் இன்றைக்கி ரைடு வந்திருக்கோம். அப்பா அப்பா பயங்கரமாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த மாதிரி ரைடு வரதுலாம். பொண்ணோட போகிறாரு. பரவாயில்ல. நம்ம பசங்க ஸ்பீடு கிடைக்கிறானுங்க. ஐயோ 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 ஐயோ. வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. பயங்கரமாக இருந்தது. சேட்டாக வந்துட்டாரு.
மெக்கானிக் கேங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே நின்ட்டாங்க. ஏன்னு தெரியல, அந்த டோல்கேட் கிட்டே நின்ட்டாங்க. மேபி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க ரோட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்கள தான் பார்க்குறாங்க. யாரும் ஆகணுங்க அப்படின்னு லைனாக போகிறோமா, ஒருத்தர் தவறாமல் பார்க்குறாங்க. யார் ஆகணுங்க அப்படின்னு. இந்த ரைடு வேற மாதிரிங்க, ஜாலியாக இருந்தது. ஓகே ஓகே வந்துருச்சு. எனக்கு தெரியும் நிறைய சூப்பர் பைக்கர்ஸ் இருப்பாங்க. நான் சொல்லல, சூப்பர் பைக்கர்ஸ் இருக்காங்க பாருங்க. பார்த்து பாருங்க. அப்போ சேட்டா அவங்க வயசு ரெண்டு கொடுங்க சேட்டா. 4 பைக்ஸ். ஸோ சாப்பிட்லான்னு இப்போ தான் வந்தோம். நான் தலை ப்ரோ ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன் பண்ணுங்க. ஓகே. சாப்பிடலாமா? ஸோ ரைடர்ஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கே நிறைய சூப்பர் பைக்லாம் பார்த்தோம். நிறைய சூப்பர் பைக் Z900, 10R இல்லை இது ஸ்ட்ரீட் ஃபைட்டரு, ஸோ ட்ரையம்ப்பு. ஓகே வேற மாதிரி சேட்டா. அவர் ஷூ இது ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நான் சொன்னல, இது பாருங்க. வேற மாதிரி ப்ரோ. ஒரு ஃப்ளைவே கொடு ப்ரோ. அது போல பாருங்க. இங்கே பாருங்க 900. வேற மாதிரி போகிறாங்க கப்புள்ஸ் போல். வாங்குவோம் நம்மளும் போட்டு சீக்கிரம் ஒரு 900 ஒன்று வாங்குவோம். அந்த ட்ரையம்ப் கேங்கு இது போகிறாங்க பாருங்க. வேற மாதிரி என்ன ப்ரோ அந்த பொண்ணு அவ்வளோ வாங்கும் போது என்ன ப்ரோ? BMW வச்சிருக்கா, எதுவும் வச்சுட்டு போறா ப்ரோ. போலாமா? போங்க. வின்னர்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. ஆல்ரெடி எடுத்த வீடியோல வின்னர்ஸ் கேட்டிருக்கு. தனுஷ் ப்ரோ பாருங்க. நாங்கள் பைக்ஸை பற்றியும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு கேங்கோடு வந்து இந்த மாதிரி சூப்பர் பைக்கர்ஸ்லாம் மீட் பண்ணி ஒரு கேங்காக ரைடு போகிறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நான் ஸ்டாப்பாக இந்த மாதிரி பைக்கர்ஸ் கேங் கூட சேர்ந்து நம்ம ரைடெல்லாம் வருவோம். ஸோ ரைடர்ஸ் நம்ம பசங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு இப்போ தான் அவங்கள அப்படியே ஹைவேல அனுப்பிச்சி விட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரமேரூர் உள்ளே வந்துட்டேன். எனக்கு இங்கேருந்து காஞ்சிபுரம் கிட்ட ஒரு 60 கிலோமீட்டர் சம்திங் தான் வருது. ஆனால் நான் சென்னை போயிட்டு அப்படி காஞ்சிபுரம் பார்த்தா தான் எனக்கு லாங்கு. ஸோ அதனால் பசங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு
நான் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இது உள்ளே வந்துட்டேன். இந்த ரைடு வந்து எனக்கு ரொம்ப மை ஃபேவரட் ரைடு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பைக்ஸு இந்த மாதிரி ஒரு கேங்கோட ரைடு வர்றது இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ நான் சாப்பிடும்போது வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், பைக்கு. ஸோ சூப்பர் பைக்ஸ்லாம் என்ன பைக்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பர் பைக் வாங்கணும். எனக்கு இப்போது சூப்பர் பைக் பார்த்தோன்னே ரொம்ப ஆசை வந்துருச்சு. எப்படியாச்சும் வாங்கிட்டே ஆகணும். அப்படியே எக்ஸாஸ்ட் போட்டுட்டு பறகுறானுங்க, அப்படி ஃபயரு பிளாஸ்ட் ஆகுது, எக்ஸாஸ்ட்லாம் வேறு மாதிரி இருந்தது ரைடு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு சூப்பர் பைக் வாங்கலாம். ஓகே ரைடர்ஸ், நான் இதோட இந்த வீடியோவும் என் பண்ணிக்கிறேன். டாட்டா, பை பாய், டேக் கேர். எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் எங்கேயுமே போகாதீங்க. மோஸ்ட்லி ஹெல்மெட் யூஸ் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.